வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று விளையாகி இருக்கிறதாம். ஒரே மேடையில் இபிஎஸ் சசிகலாவா மீண்டும் சின்னமா கையில் இரட்டை இலையா? தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு கூட்டணி என அனைத்து கட்சிகளுமே மும்மாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை போட்டிதான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் சமீபத்தில் அரசியல் அகலும்படி சசிகலா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா. அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற பன்னீர்செல்வத்தையும் மீண்டும் ஒன்றிய கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை கூட செய்து கொண்டிருக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் பொற்றாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் மூலமாக சசிகலாவிடம் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறதா. இந்த ஆலோசனையின் போது சசிகலா தரப்பிலிருந்து ஒரு முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக தன்னுடன் இருக்கும் அதாவது பள்ளிப்பட்டு நரசிம்மன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் ஆகியோருக்கு வர இருக்கும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சசிகலா அவர்கள் நிபந்தனை விதித்தாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இருப்பினும் இந்த கோரிக்கை என்பது இபிஎஸ் தரப்பிலிருந்து உடனடியாக பச்சை கொடி காட்டப்படவில்லை என தெரிகிறது. அதாவது சசிகலாவின் நிபந்தனை கேட்ட எடப்பாடி பழனிசாமியோ முதலில் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அதிகாரப்பூர்வமான கடிதம் வழங்கப்பட்டும் அதன் பிறகு தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் நிறுத்துவதில் குறித்து நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, இதன் மூலம் சசிகலாவை நேரடியாக கட்சிக்குள் சேர்ப்பதை விட ஒரு கூட்டணியாக பெற்றுக்கொள்ளும் முடிவில் இபிஎஸ் அவர்கள் உறுதியாக இருப்பது என்பது வெளிப்படுத்துகிறது. இந்த காய் நகரத்தின் போதுதான் தமிழக அரசியலிலே குறிப்பாக அதிமுக தொண்டர்களிடம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கும் என்பதில் சூழலில் எடப்பாடி அவர்கள் மிக கவனமாக இருப்பதாக பேசப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் இணைப்பாரா என்ற ஒரு கேள்விக்குறிதான் மக்களிடம் எழுந்து வருவதாக கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் அண்மையில் பேசப்பட்ட செய்தி என்னவென்றால், ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க மாட்டோம் என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். அதனால்தான் ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக வாய்ப்பு இல்லைதான் கூறப்படுகிறதா. அதாவது ஓபிஎஸ் இருக்கும் 2 ஆப்ஷன் என்னவென்றால், ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக 2 ஆப்ஷன் மட்டும்தான். அதாவது அவர் கண்டிப்பாக திமுக பக்கம் செல்வதுதான் சரியாக இருக்கும் என்றுதான் தொண்டர்களிடம் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக சசிகலாவுக்கு கூட ஒரு முக்கியமான தேர்தலாக இது பார்க்கப்படும். ஏனென்றால் சசிகலா தான் அதிமுகவின் அதாவது ஒரு காலத்தில் அதிமுகவை கைக்குள் வைத்த சசிகலா அவர்கள் இன்று தனித்து விடப்பட்ட நிலையில்தான் அரசியலிலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.